கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற யோசனை, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப தீமையெல்லாம் வெறுக்கணும். தீமையான காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையை வெறுக்க வேண்டும். தீமையை வகையறுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை பெற்று வேதவசனம் வாசித்து நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். கிட்டத்தட்ட 70% மேல நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் செய்யணும். அப்பதான் ஆண்டவருடைய பரிசுத்தாவி நம்மகிட்ட தங்கி இருக்கணும். அல்லேலூயா. அதிகமான நேரத்தை கர்த்தருடைய காரியத்திற்காய் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் பாவத்தை வெறுக்க வேண்டும். தீமையை வெறுப்பதே. அல்லேலூயா. தீமையை வெறுக்க வேண்டும். அதை இன்னொரு மாதிரி பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவம், பாவத்துக்கு பின்னால பாவத்தை செய்ய தூண்டுகிற பிசாசு இருக்கின்றான். அப்போ பாவத்தை வெறுக்கணும், தீமையை வெறுக்கணும், பிசாசையும் வெறுக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆண்டவர் பிசாசை அதிகமாக அவர் கண்டுகொள்வதில்லை. பாவம், தீமை இவைகளை செய்யாது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா எல்லாருக்குமே இந்த அறிவு வருவதில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவங்க, ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தீமைக்கு பின்னால, பாவத்துக்கு பின்னால தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள் இருக்கிறது என்பதை பற்றிய அறிவு இருக்கிறது. மற்ற விசுவாச மக்களுக்கோ இல்லாவிட்டால் இயேசுவை அறியாத மக்களோ இதை குறித்துதான அறிவு அவர்கிட்ட இல்லை. ஆனா உனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, ஒரு தீ ஆவி இருக்கு, ஒரு பொல்லாத ஆவி இருக்கு, ஒரு அசுத்த ஆவி இருக்கு, உனக்குள்ள இந்த கிரியை செய்து உன்னை ஏக்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, நம்மளையும் குற்றப்படுத்துவார்கள். அவர்களெல்லாம் பிரபலம் ஆவதும் இல்லை. அதனால தீமையை, பாவத்தை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப பாவத்தையே ஆண்டவரே துணை கொண்டு பாவத்தை முறியடித்தால் பாவத்துக்கு பின்னாலே இருக்கிற அந்த அசுத்தாவியை முறியடிக்க முடியும். அதுதான் தேவனுடைய திட்டமும் கூட. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல வார்த்தை கேட்டு நீ தீமையை வெறுத்து விட்டால், பாவத்தை எதிர்த்து விட்டால் அது கர்த்தருக்கு வெற்றி, உனக்கு வெற்றி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படணும், அது ஞானத்தின் ஆரம்பம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவங்க பாவம் செய்ய மாட்டார்கள், கொடூரமான பாவத்தை செய்ய துணிய மாட்டார்கள். ஆகவே கர்த்தருக்கு நீ பயந்து விட்டால், பிசாசினால் தூண்டப்படுகிற பாவங்களை நீ வெறுத்து விட்டால் உனக்கு நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். பெருமை, பெருமைப்படுதல், ஏதாவது ஒரு விஷயத்துல பெருமைப்படுதல். மற்றவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள்.
மற்றவர்கள் தம்மை விட நம்ம தாழ்ந்தவர்களாக இருந்தால் பெருமைப்படுகிறார்கள். இது ஒரு விதமான பெருமைதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பெருமை பல விதங்களிலே வருகிறது. அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாய் நான் வெறுக்கிறேன். புரட்டுவாயர்கள், தீய வழி, அகந்தை, பெருமை. அல்லேலூயா, praise the Lord. அப்போ வெறுக்க வேண்டும். அப்போ இங்கே இந்த வெறுக்கிறேன் என்ற வார்த்தைக்கு ஒரு பலன் என்னன்னா ஞானம். ஞானமோ, ஞானத்தை தேடுகிறவர்கள் ஞானிகள் இல்லை. ஞானம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அறிவும் புத்தி வரும். இயேசு கிறிஸ்து ஞானமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதியிருக்கிறாரு. ஆனா அவர் ஞானத்தை குறித்து எழுதியிருக்கிறார். ஆனா இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 7:8 பார்க்கும்போது அந்த ஞானம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் ஞானம் உடையவர்களாயும் இருக்க வேண்டும். அதாவது இயேசுவும் வசனமும். இயேசுவை மாத்திரம் நேசிக்க கூடாது, இயேசுவோடு கூட அவர் சொன்ன வசனத்தை நேசிக்க வேணும். அதான் ஞானம். அல்லேலூயா. நான் இயேசுவை மாத்திரம் நேசிக்கிறேன்னு சொன்னால் அது ஞானம் அல்ல. இயேசுவோடு கூட இயேசுவின் வசனத்தையும் நான் நேசிக்கிறேன். அவரு வசனம் தான். இப்ப இயேசுவை பார்க்க முடியாது, ஆனா வசனத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் இயேசு இருக்கிறார். அப்ப அந்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்துக்குள்ள யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நாட்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசலின் ஓரத்திலும் பட்டத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். அல்லேலூயா. அப்போ நாட்சத்திரம், ஊர்வெளி, மேடைகள், நாட்சந்துகள், முக்கியமான ஏரியாக்கள், இங்க எல்லாம் ஞானம் தொனிக்கிறதா? அல்லேலூயா. ஆண்டவர் பழைய சொல்லி வச்சிருக்கிறாரு, வேத வசனத்தை உங்க நிலைகளிலோ, உங்கள் சுவற்றிலோ, உங்க நெற்றியிலோ, உங்க கைகளிலும் கூட நீங்க வேத வசனத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேசத்துல ஆண்டவர் பிள்ளை இருக்கிற பகுதிகளில் வேத வசனங்களை சுவற்றில் எழுதி போடுகிறார்கள், தேவாலயத்தில் எழுதி போடுகிறார்கள். அப்ப அந்த வசனங்கள்லாம் நம்மோடு பேசுகிறது. அதான் ஞானம். வேத வசனத்திற்குள்ள ஞானம் இருக்கிறது. அது ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது அரசாங்க சட்டதிட்டங்கள், ஒரு நாட்சக்கர சாலையிலே நாம் வாகனத்தை ஓட்டுகிற பொழுது, இல்ல ஊர் தெருவில் நடு ரோட்ல மற்ற சாதாரண ரோடுகளிலே நாம் நடந்து செல்லுகிற பொழுது, அங்கே போக்குவரத்து துறையினால இல்ல சாலையை பராமரிக்கிற குழுவினால ஏகப்பட்ட சிம்டம்ஸ், அடையாளங்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ரோடுகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வீதிகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே அவர்கள் அடையாளங்கள் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோடுகள் பக்கத்துல பிளாக்கெட் போட்டிருக்கிறார், தடை போட்டிருக்கிறார்கள். அங்கே போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் பார்த்து ஞானம் அடைய வேண்டும். அல்லேலூயா. ஞானம் எல்லா இடத்துல இருக்கு.
ஆனா ஞானமுடையவர் நம்மகிட்ட இருந்தாதான் ஞானம் வேலை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். பேதைகள் விவேகம் அடைய வேண்டும். அல்லேலூயா. நாம் பேதைகளா இருக்கிறோம், விவேகம் இல்லை. அல்லேலூயா. நிறைய நேரம் யூடியூப்ல போய் இருந்த கதையை வாஸ்து பேதை ஆயிட்டோம். விவேகமான காரியம் இல்லை. அல்லேலூயா. அதனால என்னத்தை பார்க்கிறோம் என்பதில் எப்படி இந்த பூமியிலே வாழப்போகிறோம் என்பதை குறித்ததான திட்டம் நம்மகிட்ட இருக்கிறோம். பேதைகள் 24 மணி நேரம் வெட்டியாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவேகம் உள்ளவர்கள் ஞானத்தோடு காலத்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. காலத்தை சம்பாதிக்கணும், நமக்காக பயன்படுத்தணும். இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டும், இவ்வளவு காரியங்கள் சாதிக்க வேண்டும், இவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும், ஆண்டவர் வெற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எறும்பிடத்தில் சென்று சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எறும்பே பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அதை பார்த்தா நெசிக்கப்பட்டது. ஆனால் எறும்பு சுறுசுறுப்பாக இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது. பேதைகளே நீங்கள் விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள். மூடத்தனமாய் இருக்காதீங்க. கெட்ட குமாரன் ஒரு தகப்பன் 2 குமாரனை இளைய குமாரன் மூடனாய் மாறிவிட்டான். அவன் தகப்பனோடு கூட சகோதரனோடு கூட வாழ பிடிக்காமல் அவள் மூடத்தனமாய் யோசித்து தன்னை சொத்தின் பங்கை வாங்கி கொண்டு தூர தோஷத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து அவன் மூடத்தனமாய் அங்கே பன்றியை மேய்க்க ஒரு வேலை கிடைத்தது. அவனுக்கு பன்றிக்கு வைக்க ஒரு தகடு கூட கிடைக்கல. ஆனா கர்த்தர் ஒரு நாள் புத்தியை வைத்தார். ஏன்னா அவன் தகப்பன் பிள்ளைக்காய் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு புத்தியை கொடுத்தார். அப்போதான் அவன் பரத்துக்குறதும் உமக்குறதும் பாவம் செய்தனியா என் தகப்பட்ட சொல்லி நான் ஒப்புரவாயிருவேன், குமாரன் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டாம், என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்காங்க என்று சொல்லி நான் தீர்மானம் எடுப்பேன் என்று கடந்து வந்துட்டான். அவன் மறுபடியும் தகப்பனுடைய மகனாய் மாறி ஒரு நல்ல நிலைக்கு வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். ஒரு நாள் ஆகார் தன்னுடைய எஜமாட்டியாகி சாரால் கொடுமையா நடத்தினபடியினாலே அவள் ஓடி போயிட்டான். சாரலை விட்டு ஆகார் ஓடி போயிட்டான். ஆனா தேவதூதன் வந்து ஒரு ஆகாரோட பேசி, உன் கற்பத்தில் இருப்பது ஒரு ஆண்மகன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடனா, அவன் துன்மார்க்கனா இருப்பான், அவன் சூழ்நிலை இப்படி இருக்கும் என்று சொல்லி நீ போய் சாரா கையில போய் அடங்கி இரு என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப முரட்டுத்தனமாக ஒரு முட்டாள்தனமாக சாராளை விட்டு தன் கற்பத்தில் வைத்து பிள்ளையோட கூட அவள் ஓடிவிட்டாள். ஆனா ஆண்டவருடைய தூதன் வந்து ஞானத்தை கொடுத்து சாராட்டதான் நீ இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் அனுப்பினாள். அங்கே இருந்து பிள்ளையை பெற்று மறுபடியும் அவள் கடந்து சென்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நேரத்துல அப்படி போயிருந்தா பிள்ளையை பராமரிக்க, அவளுக்கு சாப்பாடு கொடுக்க ஆளே இருந்திருக்காது. மூடத்தனம் நம்மளை பசியை வாட விட்டுவிடும். மூடமான சிந்தனை, மூடமான காரியத்தை தொடர்ந்து செய்தால் நமக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்காது, ஏற்ற சம்பளம் கிடைக்காது, வருவாய் நாம் ஈட்ட முடியாது. அல்லேலூயா. அப்போ புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். மூடரே உங்கள் மூடத்தனத்தை விட்டுட்டு புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். அல்லேலூயா. அப்ப மேம்பாடான காரியத்தை பேச, உத்தமமான காரியத்தை ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பாதத்துல வரணும், பைபிளை வாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்தை திறந்து வச்சு அதுல உள்ள காரியங்கள் ஸ்டாண்டர்ட். இந்த வேர்ல்டிலே ஸ்டாண்டர்டான வார்த்தை எங்க இருக்குன்னா பைபிள்ல தான் இருக்கு. அதை வாசிக்கிறவங்க ஸ்டாண்டர்டா மாறுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கர்த்தர்
யோசுவாவுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுத்தார். இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை நீ தியானித்துக் கொண்டிருக்கணும். இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை தியானிக்கணும். இது உன் உதடை விட்டு பிரியாது இருப்பதாக. உதடுக்கு பக்கத்துல என்ன இருக்கணும்? பைபிள் இருந்து வாசித்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் இருந்து வாசித்துக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ காரியங்கள் விரும்புகிற காரியம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 1 அவன் நீர்க்கால்கள் மூலமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதுரோகிகள் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஞானமாகி ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவர் வசனத்தை கேட்கணும். ஞானத்தை சம்பாதிக்கணும். புத்தியை சம்பாதிக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, ஆண்டவருடைய காரியத்துல உண்மையுத்தமா இருந்தா, சுறுசுறுப்பா இருந்தா, காரிய சுத்தியல்லவனா இருந்தா, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா, கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்தா, கர்த்தருடைய விவேகத்தை ஞானத்தை நாம் நாடி தேடி அவர் வேத வசனத்துல ஜப ஜீவியத்துல கர்த்தருக்குள் இருந்தால் கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். நம்மகிட்ட யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாம் இந்த வசனம் ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.